Welcome to our channel. This is Twinkle Kids. Twinkle Kids. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய ஆவுடையார் கோயில் அல்லது பிரகதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற தஞ்சை பெரிய கோயில். இது 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னன் ராஜராஜ சோழனால் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட சிவன் கோயிலாகும். இது தஞ்சாவூரில் காவிரி நதிக்கரைக்கு தெற்கில் அமைந்திருக்கிறது. இந்த கோயில் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டிருப்பது இந்த கோயிலினோட ஒரு சிறப்பாகும். அப்புறம் சில முக்கிய சிறப்பு அம்சங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த கோயிலில். நாங்கள் ஒன்றுனா உள்ளேக்கு போய் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ 2 புறங்களில் மதில் சுவர்கள், மிகப்பெரிய மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதான் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பரப்பளவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். ஸோ என்ட்ரன்ஸில் உள்ள அந்த இதில் எவ்வளோ சிற்பங்கள்லாம் மதிநுட்பமாக அவ்வளோ அருமையாக சிற்பங்கள்லாம் வடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே போதும், இந்த உள்ள சிற்பங்களை பார்த்து நிறைய ரசிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த சிற்பங்கள் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில். இதுதான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மிகப்பெரிய பரப்பளவில் இந்த மாதிரி தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பரப்பளவில் இல்லாத ஒரு எங்கேயுமே இந்த மாதிரி அமைஞ்சிருக்காது. மிகப்பெரிய பரப்பளவு, அதனால தான் இது பெரிய கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், தென்னை மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ மதில் சுவர் அப்படியே தென்னை மரங்கள், தென்னை மரங்களோடு பார்க்கும்போது மிக அழகாக அருமையாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதுதான் கோயில் கோபுரம். இதுக்கு முன்னால் உள்ளது நந்தி மண்டபம் சொல்லப்படுது. நந்தி மண்டபம் அது. ஸோ உள்ளே போக ஒன்று பார்ப்போம். ஸோ கோயில் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குண்ணா. மிகப்பெரிய சுற்றளவில் மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. பார்க்க மிக பிரமிப்பாக இருக்குது அப்படியே பார்க்க. ஸோ இங்கே உள்ளே ஒரு முறை அவங்க இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே என்ட்ரன்ஸில் வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது, அவ்வளோ லிங்கங்கள் உள்ளே சின்ன லிங்கமாக நிறைய லிங்கங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. பார்க்க மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே உள்ளே அவங்க யாருமே வெளியில் போக தோணாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்க மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ராஜகோபுரம் சொல்லக்கூடிய அந்த கோபுரம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சின்ன நந்தி சிலை. இது ஆமாம், இதுதான் கோயில் சுற்றி பாருங்க. இதுதான் கொடிமரத்துக்கு பக்கத்தில் நந்தி மண்டபம் இதான் பாருங்கள். நந்தி மண்டபம், கொடிமரம். நந்தி மண்டபத்துக்கு முன்னால் கொடிமரம் இருக்குது. ஸோ இந்த நந்தியானது இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரிய நந்திகளில் ஒன்றாக கருதப்படுது. இது மிகப்பெரிய நந்தி. ஆமாம், இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தி. இது நந்தி மண்டபம், கொடிமரம். ஸோ பாருங்கள், இயற்கை அந்த மரங்கள்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மிக பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே வந்தவங்களுக்கு தான் தெரியும், மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஒவ்வொரு சிற்பமும் பார்க்க அவ்வளோ மிக சிறப்பாக மிக தொழில்நுட்பத்தோடு அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டே வாங்க. பக்கத்தில் ஒன்று வரும்போது நான் அதை பற்றி ஒன்று சொல்கிறேன். ஸோ இது கொடிமரம், நந்தி மண்டபத்தினுடைய கொஞ்சம் தூரத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வியூ. இது பாருங்கள், மிக பிரம்மாண்டமான கோயில், அவ்வளவு பெரிய பரப்பளவு. ஸோ தென்னை மரங்கள், தஞ்சை பார்த்தோம்னா தென்னை மரங்களாலும் பச்சை பசீர் என்ற வயல்வெளிகளாலும் நிறைந்த ஒரு ஊர் தான் தஞ்சை மாவட்டம். அந்த தஞ்சை மாவட்டம் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா நெற்களஞ்சியம். தஞ்சாவூர் ஒரு நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபுல்லாக தஞ்சை மாவட்டத்தை ஃபுல்லாக பார்த்தோம்னா வெறும் நெல் வயல்களும், நிறைய நீர்நிலைகள், நெல் வயல்கள், தென்னை மரங்கள், நிறைய தென்னை மரங்கள் இருக்கும். ஸோ தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு அந்த மண்டபம் அப்படியே ஃபுல்லாகவே சுற்றி இங்கே பெரிய மதில் சுவரெல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமும் பார்த்து ரசித்து செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கோவில் கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். மிக பிரம்மாண்டமாக
மிக அற்புதமாக இருக்குது. இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து பிரமிச்சு போவாங்க இந்த கோயிலை பார்த்து. இப்போ வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலை வந்து எல்லாருமே வந்து பார்க்கணும். இப்போ பண்டைய தமிழர்கள் எப்படி வந்து பண்பாட்டிலையும் கலைநுட்பத்திலையும் சிற்பக்கலையிலையும் கட்டடக்கலையிலையும் எவ்வளோ சிறப்பு வாய்ந்து விளங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலை வந்து பார்க்குறவங்க எல்லாமே உணர்வாங்க. நம்ம மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகள், நமக்கு சின்ன குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் கூட்டி வந்து காட்டணும். ஸோ பண்டைய தமிழர்கள் எப்படியெல்லாம் மிகச்சிறப்பாக வாழ்ந்துருக்கிறாங்க, கலைத்துறையிலையும் கட்டடக்கலையிலையும் சிற்பக்கலையிலையும் எவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலில் வந்து அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு இருந்த குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து முதியோர்கள் ஒரு குடும்பமாக வந்து பாருங்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு அருமையான ஒரு கோயில் இது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோயில். யாரும் தவற விட்டுறாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து இந்த கோயிலை வந்து எல்லாரும் பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா 1,30,000 டன் கிரானைட் கற்களை கொண்டு இது உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ தஞ்சாவூர் எல்லாருக்குமே தெரியும், தஞ்சாவூர் வந்து ஒரு நெற்களஞ்சியம். தஞ்சாவூரில் வந்து எந்த விதமான மலைப்பகுதியும் இல்லாத ஒரு ஏரியா. ஸோ ஒரு சமவெளி பகுதி ஃபுல்லாக வந்து நெல் வயல்களால் இயற்கை வளம் மிகுந்த ஒரு சமவெளி பகுதி. அந்த பகுதியில் எப்படி இவ்வளோ கற்களை கொண்டு வந்து கிரானைட் கற்களை கொண்டு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில்களை கட்டினாங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும். எப்படி கட்டினாங்கன்னு தெரியல, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன சிற்பங்களும் பார்த்தோம்னா பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக தெரியும். ஸோ இதுதான் கோயில் கோபுரம் பாருங்கள். இந்த கோயில் கோபுரம் மேலே இருக்கு இல்லையா, ஒரு கோயில் கோபுரத்தின் மேலே ஒரு கல், அதுக்கு பேர் கலைச்சிக்கல்னு பேர். நான் இன்னும் வரும்போது சொல்கிறேன். இடைச்சிக்கல்னு பேர். ஸோ கோயில் கோபுரத்துக்கும் அந்த கலசத்துக்கும் இடையில் இருக்கக்கூடியது இடைச்சிக்கல். அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இடைச்சிக்கல்னு பேர். அந்த கல்லுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன சிறப்பு அப்படின்னா வந்து அழகி அப்படிங்கிற ஒரு மூதாட்டி, அங்கே இந்த மூதாட்டி தஞ்சாவூரில் அந்த மூதாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோயில் சிற்பங்களையும் கட்டடங்களையும் உருவாக்கின அத்தனை ஊழியர்களுக்கும் அங்கே வேலை பார்த்துருந்தாங்களே சிற்ப கலைஞர்கள், அவங்களுக்கு எல்லாமே தாகத்தை தணிக்கிற வகையில் வந்து அவங்க வந்து நீர்மோர், தயிர் அதெல்லாம் வந்து அந்த கட்டிடம் கட்டி முடிக்கிற வரைக்குமே கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்கள தாகத்தை தீர்க்கும் வகையில் வந்து அந்த நீர்மோர் அந்த பாட்டி வந்து அழிச்சிருக்காங்க. அதை கேள்விப்பட்ட ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பேரை வந்து அந்த அம்மையாருடைய பேரை அழகி, அந்த அம்மையாருடைய பேர் வந்து அழகின்னு பேர், அவங்களுடைய பேரை பதித்து அந்த கோயில் கோபுரத்தின் மேலே வந்து அதை அமைச்சிருக்கிறார். ஸோ அதுலேருந்து தெரியுது எப்படி ராஜராஜ சோழன் வந்து இப்போ இந்த காலத்தில் பார்த்தோம்னா தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி காட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து இந்த கோயிலுக்கு சிறு சிறு தொண்டுகள் ஆற்றிய ஒவ்வொரு யாராவது ஒரு சிறு தொண்டு என்ன பண்ணாலும் கூட சின்ன நிதியுதவி அளித்தவங்க பேர் கூட வந்து கல்வெட்டுக்களில் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ராஜராஜ சோழன் எவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த காலத்தில் இந்த தேசத்தை ஆண்டிருப்பாருன்னு பாருங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த காலத்தில் நம்மளும் வாழலேன்னு கூட நமக்கு வந்து தோணும். ஸோ அப்படி ஒரு நல்ல சிறப்பான ஒரு மன்னராக இருந்திருக்கிறாரு. ஸோ எல்லாருமே சின்ன நிதி உதவி பண்ணவங்க பேர் கூட அதில் வந்து பதிச்சு போட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு கல்வெட்டுக்கள்லையும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ராஜராஜ சோழன் அவருடைய ஒரு சிறப்பு. இப்படிப்பட்ட ஒரு மன்னர், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் வந்து இப்போ காலத்தில் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் இப்போ நினைக்க தோணுது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு முறையாவது இந்த கோயிலை வந்து பாருங்கள். ஸோ பார்க்க வந்து பிரமிப்பு ஊட்டக்கூடிய மிக அற்புதமான ஒரு சிவத்தலம் இது, சிவன் கோயில். இப்போ எல்லாருமே வந்து பார்க்குறவங்க எல்லாமே வந்து ரசித்து பிரம்மாண்டத்தோடு பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து ஒரு முறையாவது வந்து பாருங்கள். நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய, பார்த்து ரசித்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிவத்தலம் இது. பாருங்கள், கோயில் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக, எவ்வளோ அருமையாக இருக்குங்க. எவ்வளவோ வருடங்களாகி
இப்போ வந்து இந்த 2025ஆம் ஆண்டில் பார்த்தோம்னா இந்த கோயிலோட வயது எத்தனைன்னு பார்த்தோம்னா 1015 ஆண்டுகள் இது வரைக்கும் முடியும். இந்த 2025 வந்து பார்த்தோம்னா 1015 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கு. இந்த கோயில் கட்டி எழுப்பப்பட்டது வந்து 1015 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கு. இப்போ இந்த கோயில் வந்து எப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1003-4ஆம் ஆண்டுகளில் தொடங்கி 1010ஆம் ஆண்டில் வந்து இந்த கோயில் பணிகள் முடிவடைந்திருக்கு. ஸோ மொத்தம் 7 வருடங்கள் இந்த கோயில் பணிகள் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கோயிலை உருவாக்க வந்து 7 வருடங்கள் எடுத்துகிட்டு கொண்டிருக்காங்க. பாருங்கள், சிற்பங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மிகப்பெரிய பரப்பளவு, அவ்வளவு ஒரு பெரிய பரப்பளவு. ஸோ அதான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் வந்து தமிழகத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் இது ஒன்றாக கருதப்படுது. ஸோ மிக பிரம்மாண்டமான பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத சமயத்தில் இதை எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டினாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் 1,30,000 டன் கிரைனைட் கற்களை கொண்டு இது கட்டப்பட்டிருக்குங்கிறாங்க. ஸோ 1,30,000 டன் கிரைனைட் கற்களை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? அதுவும் இவ்வளோ ஒரு அருகில் எந்தவித மலைப்பகுதியும் இல்லாத சுரங்கமும் இல்லாத வந்து ஒரு தஞ்சை மாவட்டத்தில் எந்த விதமான மலைப்பகுதியும் இல்லை. அதில் எப்படி இவ்வளவு கற்களை கொண்டு வந்து எவ்வளோ சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இது எப்படி கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் எவ்வளவு கலைஞர்கள் இதில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிற்பமாகட்டும் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ நுட்பமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் பார்த்தோம்னா அதனுடைய இப்போ பார்த்தோம்னா அது எந்தவித கலரும் இல்லாமல் செயற்கையான அது இயற்கையாக எப்படி உருவாக்குனாங்களோ அந்த நேரத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இதெல்லாம் வந்து சின்னமாக சிவலிங்கங்கள், சின்ன அறைகளில் வந்து நிறையா சிவலிங்கங்கள் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1008 சிவலிங்கங்கள் மாதிரி எந்த இடத்துலையுமே சுற்றி அந்த கோயிலை சுற்றி நிறையா சிவலிங்கங்கள் சின்னமாக அமைச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ராஜராஜ சோழன் எவ்வளோ பெரிய சிவபக்தராக இருந்திருப்பாருன்னு நம்ம இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். எல்லாமே கிரைனைட் கற்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்குது பார்க்க. பார்த்துக்கிட்டே வாங்க, நான் ஒன்றா வரும்போது இப்போ சொல்கிறேன். இதை பாருங்கள், கோயில் கோபுரம். இந்த கோயில் கோபுரத்து மேலே இருக்கிறது தான் அந்த இடைச்சிக்கல், அந்த மேலே இருக்கிற இடைச்சிக்கல். ஸோ கோபுர கலசத்துக்கும் அந்த கோபுரத்துக்கும் இடைப்பட்ட கல் தான் இடைச்சிக்கல். அதுதான் வந்து அழகி அப்படின்னு பேர் பொதிக்கப்பட்டு அங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ ராஜராஜ சோழன் மன்னன் எப்படி ஒரு மூதாட்டியினுடைய பேரை கூட அதில் பதிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த மாதிரி என்னென்ன சின்ன உதவிகள், யாரெல்லாம் சின்ன நிதி உதவிகள், அது ஒரு 10 ரூபாயாக கூட இருக்கட்டும், இல்லை 100 ரூபாயாக இருக்கட்டும், ஒரு சின்ன உதவி பண்ணவங்களோட பேரை கூட எல்லாரையும் வந்து அந்த கல்வெட்டுகளில் பதிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அப்போ மன்னர் பாருங்கள், தன்னை மட்டும் முன்னிறுத்தி காட்டாமல் ஒவ்வொரு குடிமகனையும் வந்து இந்த கோயிலுக்கு நிதி உதவி அளித்தவங்கலேருந்து சின்ன உதவி பண்ணவங்கலேருந்து எல்லாரையுமே வந்து இந்த கோயிலில் வந்து கல்வெட்டுகளில் வந்து இடம்பெற செய்திருக்கார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு மன்னராக இந்த காலத்தில் ஆட்சி புரிந்திருக்க வேண்டும் என்பது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். ஸோ இது வந்து வெயிலில் வந்து யாரும் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு விரிப்பு மாதிரி இருக்கு இல்லையா, மஞ்சள் கலரில் விரிப்பு மாதிரி. வெயில் காலங்களில் போனாங்கன்னா அது வந்து அந்த கல் இல்லையா, அந்த கல் வந்து கால் சுடுங்கிறதுக்கான அந்த விரிப்பில் போட்டிருக்காங்க. அதில் நடந்து போனால் இந்த சூடும் இல்லாமல் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு போகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், சிவலிங்கங்கள் பாருங்கள். இதெல்லாம் நிறையா சிவலிங்கங்கள் வந்து அங்கங்கே நிறையா தொடர்ச்சியாக சிவலிங்கங்கள் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1008 சிவலிங்கங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக சின்ன அறைகளில் ஒரு சிவலிங்கமாக வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சிவலிங்கங்களாக அங்கங்கே நிறைய சிவலிங்கங்கள் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோ சிவலிங்கங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. ஒன்று எல்லாமே சின்னமாக வடிவமைக்கப்பட்ட சிவலிங்கங்கள். ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சிறு லிங்கங்களை அங்கங்கே வடிவமைச்சிருக்காங்க. கோயிலை சுற்றிலுமே நிறைய லிங்கங்கள் அவ்வளோ லிங்கங்கள் இருக்குது. எல்லாம் பாருங்கள், லிங்கங்கள். ஸோ எவ்வளோ பேர் இதில் வந்து 7 ஆண்டுகளாக எத்தனை பேர் இதில் வேலை பார்த்துருப்பாங்க பாருங்கள். ஸோ சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில் அமைக்கிறதுங்கிறது இந்த காலத்தில் வந்து அவ்வளோ
ஈஸி இல்லை. ஸோ எத்தனை பேர் இதில் வந்து வேலை பார்த்துருப்பாங்க, எத்தனை ஆண்டுகள், 7 ஆண்டுகள் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள். அப்போ எவ்வளோ கால இடைவெளி எடுத்திருக்கிறது அப்படின்னு. ஆமாம், கோயிலோட கோபுரம் இது, கோயில் கோபுரம். ஸோ நான் சொன்னேன்னா இடைச்சிக்கல் மேலே இருக்கிறதான் இடைச்சிக்கல், கோபுரம் கலசத்துக்கு கோபுரத்துக்கு இடையில். இன்னொன்று பார்த்தோம்னா இந்த கோயில் கோபுரத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த பிரமிடுகள் இருக்கு இல்லையா, அந்த பிரமிடு பாடத்திலே இந்த நம்ம கோயில் கோபுரங்களும் இருக்குது. இப்போ பிரமிடு அமைப்பிலே தான் அந்த கோயில் கோபுரங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆமாம், எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் மாதிரியே இதுங்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்களா, இதான் வந்து லிங்கம். சின்னமாக அங்கங்கே சின்ன அறைகளில் வச்சுருக்காங்க லிங்கங்களை. எல்லாமே அவ்வளோ லிங்கங்கள் இருக்குது. ஸோ இதுதான் பாருங்கள் கோயிலினுடைய அழகு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்க பிரமிப்பு பெற்றக்கூடிய மிக அருமையான ஒரு கோயில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாருமே வந்து இதை ஒரு முறையாவது போய் பார்க்கணும். தமிழர்களாக பிறந்தவர்கள் அனைவரும் மிக நிச்சயமாக இதை போய் பார்க்கணும். ஸோ பண்டைய தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலைநுட்பத்தையும் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளை எல்லாரையுமே நீங்கள் கூட்டிக் கொண்டு காமிக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களால வந்து நம்ம பண்டைய தமிழர்களுடைய பண்பாடு கலை இலக்கியங்கள் எல்லாம் அவங்களால நல்லா நேரடியாக பார்க்குறதுனால அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொள்ள மட்டும் இல்லாமல் நம்ம பண்பாடு இலக்கியங்களை வந்து பேணி பாதுகாக்க வேண்டும். 1015 ஆண்டுகள் மட்டும் இல்லை, இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த கோயில் வந்து நிலைத்திருக்கும் என்பதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதனுடைய கட்டமைப்பு அப்படி 1000 ஆண்டுகளை தாண்டி பிரமிப்பாக இருக்கக்கூடிய இதுதான் பாருங்கள் நந்தி. உலகிலே இந்தியாவிலேயே வந்து உலகிலேயே வந்து பெரிய நந்தியாக இது கருதப்படுகிறது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி, மிக பெரிய நந்தி, மிக பிரம்மாண்டமான நந்தி. ஆமாம், ஸோ இது கோயில் கோபுரம் பாருங்கள், அதான் கோயில் கோபுரம். அவ்வளோ இயற்கை வளமாக அவ்வளோ பார்க்க பிரமிப்பூட்டக்கூடிய வகையில் இருக்குது. நிச்சயமாக எல்லாரும் ஒரு முறையாவது இதை போய் பார்க்கணும். கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க தொடர்ச்சியாக பாருங்கள், வீடியோ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. தென்னை மரங்களோடு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுதான் வந்து கோயில் கோபுரம், பிரம்மாண்டமான கோயில் கோபுரம். ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதில் வந்து வெளியில் வரணும்னே தோணாது. உள்ளே போயிட்டோம்னா அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். வெளியில் வரணுங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. அப்படி தான் இருக்குது. சின்ன மண்டபம் மாதிரி இருக்கு உள்ளே. பார்த்துக்கிட்டே வாங்க, இதனுடைய அழகை பாருங்க, ரசிங்க. கோயில் கோபுரம் சொல்லிக்கிட்டே போகலாம். மேலும் இதில் வேறு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இக்கோயில் வந்து கோபுரத்தின் உயரம் பார்த்தோம்னா 216 அடி உயரம். தமிழ் உயிர் மெய் எழுத்துக்களை வந்து சேர்த்து பார்த்தோம்னா 216 அடி இருக்கும், 216 எழுத்துக்கள் இருக்கும். அப்புறம் வந்து சிவலிங்கத்தின் உயரம் வந்து பார்த்தோம்னா 12 அடி உயரம். இந்த சிவலிங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்தோட உயரம் வந்து பார்த்தோம்னா 12 அடி உயரம். இது தமிழின் உயிர் எழுத்துக்கள் வந்து 12 எழுத்துக்களை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. அப்புறம் சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் பார்த்தோம்னா 18 அடி உயரம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தமிழில் இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் 18 அதை குறிப்பதாக சொல்லப்படுது. கோயில் கோபுரத்தின் உயரம் வந்து பார்த்தோம்னா 216 அடி உயரம். தமிழின் உயிர் மெய் எழுத்துக்களை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னோம்னா வந்து 216 எழுத்துக்கள் இருக்கும். ஸோ அந்த 216 எழுத்துக்களை நினைவு கொண்டு தான் இந்த வந்து கோபுரத்தோட உயரம் 216 அடியாக உருவாக்கியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தோம்னா சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையில் உள்ள இடைவெளி வந்து 247 அடி. தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் பார்த்தோம்னா 247 ஆகும். ஸோ அந்த இதை மனதில் கொண்டு தான் வந்து இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, ராசராச சோழன் இருந்த தமிழ் மொழியின் மீது இருந்த பற்றை வந்து நம்ம இதன் மூலமாக உணர்ந்துக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள், ரசிங்க.
வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த தஞ்சை பெரிய கோயிலை வந்து அனைவரும் வந்து பார்க்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். பார்த்து ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நேரில் வந்து எல்லாரும் ஒரு முறையாவது இந்த தஞ்சை பெரிய கோயிலை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். வாழ்க தமிழ்! தமிழர்களுடைய இலக்கியம், கலை மற்றும் கட்டடக்கலைகளை போற்றி பாதுகாப்போம். இன்னும் பல நூறு ஆண்டுகள் இந்த கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் அழியாது நிலைத்திருக்க வேண்டும் என போற்றி தமிழையும் தமிழர் பண்பாட்டையும் போற்றி பாதுகாப்போம். வாழ்க தமிழ்! வாழ்க வையகம்! வணக்கம். Watch, like, share and subscribe to our channel. Thank you. Twinkle Kids.